Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்ல வெஹிக்கிள் ஆன் ஏ பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வெஹிக்கிள் ஆன் ஏ லெவல் சர்க்குலர் ரோடு அப்படின்ட்டு ஒரு சர்க்குலர் ரோடில் ஒரு வெஹிக்கிள் சேஃப் டேர்ன் ஆகிறதுக்கும் ஸ்கிட் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை பார்த்துருந்தோம் இல்லைங்களாப்பா. ஸோ இப்போ அதோட கண்டிஷனாக ஒரு சேஃப் டேர்ன் அப்படின்றதுக்கான வெலாசிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூஎஸ் ஆர்ஜி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸ்கிட்டிங் இஸ் மெயின்லி டிபெண்ட் அப்பான் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களாப்பா. இந்த மியூஎஸ் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இது நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை பொறுத்து இருக்கு. நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்றது நம்ம வெஹிக்கிளோட டயர் அண்டு ரோடை பொறுத்தது இல்லைங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம ஸ்கிட்டிங்கை அவாய்ட் பண்ணணும், வண்டி வந்துட்டு வேகமாக வரும்போது இந்த கர்வ்டு பாத்தில் சறுக்காமல் போகணும் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நேச்சர்லாவே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த கில் ஸ்டேஷன்லாம் இந்த ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த பார்ட், இந்த அவுட்டர் எட்ஜிலலாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரோடை கொஞ்சம் இன்னர் எட்ஜை விட கொஞ்சம் ஸ்லைட்லி ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னர் எட்ஜ் கொஞ்சம் கீழே ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரியும் அவுட்டர் எட்ஜ் அப்படின்றது கொஞ்சம் ரைஸாக இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ இது ரயில்வே ட்ராக்ல கூட இந்த மாதிரி பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது ஒரு கர்வ்டு பாத்தில் மட்டும் டேன் ஆகி திரும்புகிற இந்த இடத்துல மட்டும் இன்னர் பார்ட்டை விட அவுட்டர் எட்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ரைஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள். ஸோ இதை தான் பேங்கிங் ஆஃப் ரோட் அல்லது ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இன்க்ளினேஷனாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு பேங்கிங் ஆங்கிள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ரோடில் நீங்கள் டிஃபரன்ஸை நல்லா பார்க்க முடியும். இந்த இன்னர் பார்ட்டை விட அவுட்டர் எட்ஜ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு லெவல் சர்க்குலர் ரோடில் இருந்து தீட்டா ஆங்கிள் நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கும்பா. ஸோ இந்த தீட்டா ஆங்கிள் இன்க்ளினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பேங்கிங் ஆங்கிள் அப்படின்வாங்க. ஒரு வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா அந்த வெஹிக்கிளோடைய வேகம் அப்படின்றத ஒரு கார் கர்வ்டு பாத்தில் டேன் ஆகி திரும்பும்போது அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக மாஸ் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள் மேலே ஆக்ட் பண்ணக்கூடியதுல நார்மல் அப்படின்றது இந்த சர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் இதோட வெயிட் எம்ஜின்னு இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னதுனால தீட்டா ஆங்கிள் நம்மளுக்கு இன்க்ளினேஷனாக இருக்கும்போது இந்த நார்மலே நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் தீட்டான்றதை வச்சு இதை என் காஸ் தீட்டா அப்படின்னும் இதை என் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம ரிசால்வ் பண்ணலாம். தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடை காஸ் தீட்டான்னு எடுப்போம், அதுக்கு ஆப்போசிட் சைடை சைன் தீட்டான்னு எடுப்போம் இல்லைங்களாப்பா. ஸோ அதான் இந்த பிக்சரில் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கர்வ்டு ரோடில் இந்த பேங்கிங் ஆங்கிள் அப்படின்றது இந்த சர்க்கிளோட இன்னர் சைடுல இருந்து நம்மளுக்கு இன்னர் எட்ஜுக்கும் அவுட்டர் எட்ஜுக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி ரைஸ் ஆகிருக்கூடிய இந்த ஆங்கிள் தீட்டா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது என். அதே நேரத்தில் இந்த வெஹிக்கிளோடைய வெயிட் அப்படின்றது எம்ஜி டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா, எம்ன்ற மாசில் நம்ம என்ன செஞ்சோம் ரிசால்வ் பண்ணோம் இல்லைங்களா. இந்த எம் மாஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் இந்த என்ற நார்மலாக நம்ம ரிசால்வ் பண்ணும்போது அட்ஜசன்ட் சைடு என் காஸ் தீட்டா, ஆப்போசிட் சைடு என் சைன் தீட்டா. டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது எம்ஜி. ஸோ இதில் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்எஸ் அப்படின்ற இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சர்க்கிள் பாத்தோடைய இன்சைட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த எஃப்எஸ் அப்படின்ற இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர். எம் அப்படின்றது வெஹிக்கிளுடைய மாசையும், வி அப்படின்றது அதோடைய வெலாசிட்டியையும், ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்தையும் நம்மளுக்கு டினோட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என் காஸ் தீட்டா அப்படின்ற இந்த டேம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எம்ஜி அப்படின்ற அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே நேரத்தில் என் சைன் தீட்டா அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி எடுத்திருப்போம், எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர். ஸோ இப்போ ஈக்குவேஷன் இதை 1 and 2 எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த 2 டிவைடட் பை 1 அப்படின்னு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றோம் அப்படின்னா என் சைன் தீட்டா என் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர் டிவைடட் பை எம்ஜி. போத் சைடு காமன் டேமை கேன்சல் பண்ணும்போது இங்கே என் கேன்சல் ஆகிடும், இங்கிட்ட எம் கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்றது டான் தீட்டா. டான் தீட்டா ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர்ஜி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வி அப்படின்ற இந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இந்த ஆர்ஜி இந்த சைடு கூட கொண்டு வந்துருமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி டான் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். ஆர் அப்படின்றது இந்த இடத்துல என்ன இருப்பா, சர்க்குலர் ஆஃப் ரேடியஸ் பாத் அண்ட் தீட்டா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேங்கிங் ஆங்கிள். இந்த பேங்கிங் ஆங்கிளையும் இந்த ரேடியஸையும் பொறுத்து தான் இருக்கு நம்மளுடைய சேஃப் ஸ்பீட் அப்படின்றது. இது நாட் ஓன்லி ஃபார் கார், ஆல் த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இது பொதுவாக பொருந்தக்கூடிய ஒன்று தான்ப்பா சரிங்களா. காருக்கு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிளாக இருந்தாலும் இந்த சர்க்குலர் ரோடு அப்படின்றதுல இந்த பேங்கிங் ஆங்கிள் ரேடியஸை பொறுத்தது தான் அதோடைய சேஃப் ஸ்பீட் அப்படின்றது. ஸோ அந்த சேஃப் ஸ்பீடுக்கான ஃபார்முலா வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டான்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆர் அண்ட் தீட்டா இதை பொறுத்தது தான்
இந்த சேஃப் ஸ்பீட் அப்படின்றது. சேஃப் அந்த இடத்துல டேர்ன் பண்றதுக்கான ஸ்பீட் வேல்யூ எவ்வளவு? v equal to root of rg tan theta. இப்போ ஒருவேளை நம்ம எக்ஸிஸ் ஆஃப் ஸ்பீட் இதை விட கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக வரும் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? இந்த வெஹிக்கிள் அப்படின்றது வெளியே நோக்கி ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இதோடைய அவுட்டர் எட்ஜ் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இதோடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சம் அடிஷனல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நம்மளுக்கு கொடுக்கறதுனால டுவார்ஸ் உள்ள நோக்கி நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது ஸ்கிட்டிங்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும்போது இந்த சேஃப் ஸ்பீடை விட நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக வர்றோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்கிட்டிங் அப்படின்றது நம்மளுக்கு இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்கும், உள்ள நோக்கி வரும். சரிங்களா? உள்ள நோக்கி நம்மளுக்கு இருக்கும். முதல்ல எக்ஸீட் ஆகி ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியே நோக்கி தள்ளும். இது எக்ஸீட் ஸ்பீடுக்கு லெசர் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெர்ட் டைரக்ஷன்ல நம்மளுக்கு உள்ள நோக்கி இழுக்கும். லெசர் ஸ்பீடில் நம்மளுக்கு இருக்கும்போது இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு இன்வெர்ட் டைரக்ஷன்ல ஸ்கிட் ஆகிறத அவாய்ட் பண்ணுதுப்பா. ஸோ அப்போ இதை விட கொஞ்சம் எக்ஸீட் ஆனாலும் சரி லெசர் ஆனாலும் சரி நம்மளுக்கு இந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்றது சேஃப்டானா நம்மளுக்கு டேன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்கேஸ் ரொம்ப அதிகமான வேகத்துல நம்மளுக்கு இந்த இதுல டேன் பண்ணும்போது எந்த ஒரு வெஹிக்கிளா இருந்தாலும் கண்டிப்பான முறையில் ஸ்கிட்டிங் அப்படின்றது அவாய்ட் பண்ண முடியாததான்ப்பா இருக்கும். சரிங்களா? அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ல இருந்து வெளியே நோக்கி போறதுக்கு ஒரே காரணம் என்ன? அதுக்கான ரேடியஸ் அண்ட் தீட்டான்ற ஆங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணாம அதிகமான வேகத்தில் வரும்போது வெளியே நோக்கி நம்மளுடைய வெஹிக்கிள் எக்ஸிட் ஆகும். சரிங்களாப்பா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெஹிக்கிள் ஓட்டணும். ஸ்பீடை கொஞ்சம் கணிச்சு ஓட்டுறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. சேஃப் டேர்னிங்கான ஸ்பீடில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.